ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ பிப்ரவரி மாசத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். பிப்ரவரி மாசத்துல என்ன தனி சிறப்பு அப்படின்னா, பிப்ரவரி மாசத்துல முதல்லயே, அதாவது பௌர்ணமியிலேயே இந்த மாதம் தொடங்குறது தான் ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் இருப்பாரு. அதே மாதிரி கேது சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் ஒரு 12 நாள் மகரத்திலையும், செவ்வாய் ஒரு 23 நாள் மகரத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் 3 நாளையும், சுக்கிரன் 6 நாள் மகரத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கும்பத்துல ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் கூட சுக்கிரன் 20 நாள், புதன் 20 நாள் இருப்பாங்க. சூரியன் 18 நாள், செவ்வாய் 7 நாள் கும்பத்துல இருப்பாங்க. இதுதான் இந்த கிரக நிகழ்வுகள் இந்த மாதத்திற்கு. அதே மாதிரி துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில ஒருத்தர் பிறந்த நாள், நேரம், இடம் இந்த மூணையும் வச்சு தசாபுக்தி அடிப்படையில ஒரு விஷயம் ஜனன ஜாதகத்துல ஒரு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், ஜனன ஜாதகத்துல பிக்சட் செய்யப்பட்டது, அதாவது நிலைப்படுத்தப்பட்டது. அந்த நல்லதும் கெட்டதும் எப்ப நடக்கும் அப்படின்னா கோச்சார நிகழ்வுகள்ல எப்ப நல்லது நடக்கணும்னு வருது, கெட்டது நடக்கணும்னு வருது, அப்பம்போது மட்டும்தான் நல்லதையோ கெட்டதையோ ஒரு மனுஷன் அனுபவிப்பாங்க. இப்ப துல்லியமான பலன்கள் வேணும்னா நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். தனுசு ராசி நாயகன் குரு பகவான் உங்க ராசியே பாக்குறது ஒரு தனி சிறப்பு தாங்க. இந்த காலகட்டத்துல 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்ப்பாரு. 7ஆம் இடம் கலத்தரஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம். ரொம்ப நாளா திருமணம் ஆகல, இல்ல திருமணமாகி கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, இல்ல நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கினாங்க, இல்ல நான் வாங்கினேன், அது கொஞ்சம் சண்டை சச்சரவா இருக்குது, பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகளை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு. நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது சரி செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா அந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்ப்பாரு. மூத்த சகோதர ஸ்தானம், அண்ணன் அக்கால்கள் ஸ்தானம். அண்ணன் அக்கால்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு அனுகூலமான ஆதாயமான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி முதல் திருமணம் சரியில்லாம 2வது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் 2வது திருமண அமைப்புகள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி லாபஸ்தானம்னு சொல்லுவோம். என்னதான் சனி பகவான் 10ஆம் பார்வையா அவங்க தொழில் ஸ்தானத்தை பார்த்தாலும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வரக்கூடிய லாபங்கள் தடைபடாம இருக்கும். அதே மாதிரி உங்க ராசியை பார்ப்பாரு. ராசி நாயகனாகி குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. 2ஆம் இடத்துல செவ்வாய் ஒரு 23 நாள் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பாரு. வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பயன்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். குடும்பத்துல சிறு சிறு குழப்பங்கள், பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதை விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, பணங்காசும் கொடுக்காதீங்க. 3ஆம் இடத்துல ராகு பகவானிய கொடுத்து வந்த தொந்தரவு, அதாவது என்ன தொந்தரவு அப்படின்னா தைரியம் இழக்க செய்தார். அந்த தைரியத்தெல்லாம் குரு பார்வையினால கண்டிப்பா கிடைக்கும். சுக்கிர இணைவும் இருக்குது, ராகு கூட சுக்கிர இணைவும் இருக்குது இந்த காலகட்டத்துல. அதனால நீங்க உங்ககிட்ட இருந்து போன தைரியம் எல்லாம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா உண்டு.
மூத்த சகோதரங்கிட்டையும், ஏன்னா குரு பார்வையினால மூத்த சகோதர சகோதரியும் 3ஆம் பார்வையா 3, 11 பார்ப்பாரு. 3ஆம் இடம் வந்து இளைய சகோதர சகோதரி ஸ்தானம். 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரி சகோதரி ஸ்தானம். 2ம் நல்லாவே இருக்குது. செவ்வாய் உச்சமாவும் இருக்கிறதுனால சகோதர வழியில ஒரு அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. மாணவர்கள் வந்து கல்வியில கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி தாயார் உடல்நிலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வரும். அதை சின்னதா இருக்கும் போதே மருத்துவர் அணுகி சரி செஞ்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் நல்லாவே இருக்குது. புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த காலகட்டத்துல ரொம்ப நாளா வந்து திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டுங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் இடம் சனி பார்வையினால வேலையில சிறு சிறு குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். நோய் சரியாகக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். நோய் சரியாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. கடன் தீரக்கூடிய அமைப்புகள், தனுசு ராசிக்காரங்களுக்கு கடன் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல எட்டாம் அதிபதியாகி 8ஆம் இடத்துல ராசிக்கு 8ஆம் அதிபதி பௌர்ணமி சந்திரனாகி சுபத்துவமா இருக்கிறதுனால அங்கேயே இருக்கிறதுனால பயணங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. பிறந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா சந்திரன் கொடுப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் உங்க 10ஆம் இடத்தை பாக்குறாரு. தொழில்ல வந்து எதுவும் மேற்கொண்டு முதலீடு போடாம இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மற்றபடி நம்ம பொது பலன்கள், இது வந்து நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். ஜனனகால ஜாதிக அடிப்படையில துல்லியமான பலன்கள் வந்து தசாபுக்தி அடிப்படையில தான் சொல்ல முடியும். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.